தற்போது தொலைபேசி வாயிலாக ஏற்கனவே இது போன்ற பேரிடர்களில் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட, குறிப்பாக 2018 கேரளாவில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது அங்கே இடுக்கி மாவட்டத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டவர் திருமதி சாந்தா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். மேடம் வணக்கம். நீங்க இது போன்ற பேரிடர்களை ஏற்கனவே பார்த்திருக்கீங்க. 2018 மீட்பு பணியில ஈடுபட்டதா சொல்றீங்க. இந்த மாதிரி மீட்பு பணிகள்ல முக்கியமான சவால்களாக என்ன இருக்கும்? நீங்க சந்திச்ச அனுபவங்களை சொல்ல முடியுமா? நமக்கு ஒரு மலைகள் குறைவா இருந்தாக்க நமக்கு எல்லாருக்கும் தேடுற போது ஒரு லேசான ஒரு இதா இருக்கும், வழிகாட்டியா இருக்கும். இது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் உள்ள இறங்கி அந்த மண்ணுல பாறைகளுக்கு நடுவுல இறங்கி எல்லாம் தேடும் போது அது பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு இது. அப்படி இருந்து எங்களுக்கு பெட்டிமுடியில நடந்த துயர சம்பவத்துல பாத்தீங்கன்னா என்டிஆர்எஃப், ஃபயர் போர்ஸ் எல்லாரும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து 28 நாளா எங்களோட ஒரு இதா இருந்து அதை நல்ல முறையில தேடி 70 பேர் மரணம். அதுல 66 பேர் கிடைச்சிட்டாங்க. பின்ன 4 பேர் மட்டும் கிடைக்கல. அதுல 28வது நாள் தான் எங்களுக்கு லாஸ்டா ஒரு 2 பேரு ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறத்துல கடந்து எடுத்துட்டு வந்தது. நீங்க அவங்கள போய் மீட்டுட்டு வரும்போதே பெரும்பாலானவர்கள் உயிரிழந்துதான் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாமே அன்னைக்கு நைட்ல இருந்தவங்க காலையில ஒரு 6 மணிக்கு இருந்தவங்க தான் அதுல ஒரு 7-8 பேரு உயிரோட இருக்காங்க. அந்த 8 பேர் போக மீதி எல்லாமே மரணமாயிடுச்சு. அந்த 8 பேர் மட்டும் அந்த மண்ணு சகதியில இருந்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்து அவங்கதான் உயிரோட வந்தவங்க. அவங்கள ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் இப்ப நார்மலா கொஞ்சம் இருக்காங்க. மீதி எல்லாமே இந்த 70 பேருமே மரணமாயிடுச்சு. 70ல 66 பேரை எடுத்துட்டோம், 4 பேர் கிடைக்கல. சாந்தா மேடம், இப்ப நீங்க மீட்பு பணியில ஈடுபட்டது 2018 இடுக்கி மாவட்டத்துல இல்லையா? 2020 இடுக்கி மாவட்டம், மூணார், ராஜமலை. அங்க அது ஒரு வெள்ளம் அதிகமான பாதிப்பு இருந்ததா, நிலச்சரிவு அதிகமா இருந்ததா, என்ன மாதிரியான பாதிப்பு? அது என்ன ஒரு நமக்கு டேம்பு மாதிரி அந்த மாதிரி தண்ணி கெட்டி கிடந்தோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு நல்ல ஒரு மலைப்பாகத்துல ஒரு சரிவுள்ள மலை சோலைகள் மரங்களா உள்ள இடத்துல இருந்து அது உள்ளே இருந்துதான் ஒரு இது போல பாறை வெடிச்சு அப்படியே வந்துதான் மொத்தம் கூடி இருக்க பாறை எல்லாம் பிடுங்கி வந்ததுனால நேரா ஒரு 4 லைன்ஸ்ல உள்ள ஆளுக தான் இந்த 80 பேரு. இதுல 70 பேர் மறைச்சது. இப்ப மீதி உள்ளவங்க உயிரோட இருக்கவங்க. அதுல வேற அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எவ்வளவோ மழையெல்லாம் பெஞ்சிருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்ல. அந்த இது நாங்க யாருமே மக்கள் எதிர்பார்க்கல. இப்போ உங்க மாவட்டத்துக்கும் இப்போ வயநாடுல ஏற்பட்டதுக்கும் நீங்க என்ன வித்தியாசம் சொல்வீங்க? இப்போ வயநாடுங்கிறது இதை விட உங்க ஏரியாவை விட ரொம்ப கஷ்டமான மலைப்பகுதியா, இல்ல அது இதை விட கொஞ்சம் சுலபமா மீட்டலான்ற மாதிரி இருக்கா? உங்களுடைய அனுபவத்துல வயநாடு நீங்க எப்படி ஒப்பிட்டு சொல்வீங்க? வயநாடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி தான் தெரியுது. எங்களுக்கு குறைச்ச தூரம் தான், ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலதான் வந்திருக்கு. 5 கிலோமீட்டர் தூரத்துல நல்ல இறக்கம். நாங்க இருக்க ஏரியா எங்கள் மக்கள் அழிஞ்ச இடத்துல நல்ல ஒரு இறக்கங்கிறதுனால அப்படியே மொத்தம் கொண்டு அதுக்கு கீழே நாங்க ஆளுக இருந்த இடத்துல இருந்து கீழே ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறுல இந்த பெரிய பாறைகள்லாம் இப்படி அணை போல போட்டு அசைச்சதுனால இந்த மக்கள் தண்ணி எல்லாம் சுத்தி அந்த 4 லைன்ஸும் தரமட்டமா ஆயிடுச்சு. மேடம், இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த மீட்பு பணியில உங்களுக்கு வானிலை ஒரு பெரிய சவாலா இருக்குன்னு சொல்றாங்க. ஹெலிகாப்டர் கூட பயன்படுத்த முடியல அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனாலன்னு. நீங்க பண்ணும்போது ஹெலிகாப்டர் எல்லாம் பயன்படுத்த முடிஞ்சதா? ராணுவம் அதோடைய உதவிகள் எல்லாம் கிடைச்சதா? எங்களுக்கு ஹெலிகாப்டர் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படல. எல்லாமே எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்திலேயே 18 பேருடைய உடலை உடனே எடுத்துட்டோம். அன்னைக்கே எடுத்தாச்சு. ஒரு 12 மணிக்குள்ள அந்த 18 பேருக்குள்ள உடல்ல அங்கனையே இருந்து எடுத்துட்டோம். அந்த சம்பவம் நடந்த லைன்ஸ் பக்கத்திலே இருந்து எடுத்துட்டோம். மீதி கொஞ்சம் பேர் அப்படியே தண்ணியில அடிச்சு கொண்டு போய் அந்த சைடுகள்ல போட்டிருந்தது அங்கெல்லாம் எடுத்து அப்படியே நாங்க சைடுகள்ல இருந்து எடுத்தோம். பெரும்பாலும் இந்த நிலச்சரிவுல நீங்க நடந்து போய் தான் மீட்க வேண்டியிருக்கும் இல்லையா? வேற எந்த வாகனம் எதையும் பயன்படுத்த முடியாது? இல்ல வாகனங்கள்லாம் பயன்படுத்த முடியாது. நடந்து போய் தான் பண்ணணும். 28 நாட்கள் பிடிச்சது உங்களுடைய மீட்பு பணிகளுக்குன்னு சொல்றீங்க. இப்போ இந்த நிலச்சரிவை வயநாட்டுல பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு நாட்கள் தொடரும்னு நினைக்கிறீங்க இந்த மீட்பு பணிகள்?
இந்த இப்ப மழை குறைவாயிருச்சுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு இந்த நமக்கு பயப்போஸ் இவங்க தேடுறவங்களுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். அது மழை குறைவா இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு இதா இருக்கும். இது ரொம்ப இது மக்கள் வந்து எத்தனை பேருங்கிறது இன்னும் நமக்கு ஒரு கரெக்டான கணக்கு இல்ல. அதனால அது எப்படி வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மனசுக்கு கஷ்டம். இப்ப எங்களுக்கு பாருங்க வர்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த மறுபடியும் இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமா தெரியுது. இப்ப இன்னும் கூட கேரளால பல பகுதிகளில் இதுக்கப்புறம் கூட மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் தயாரா இருக்கீங்களா? அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, அது மக்கள் வந்து தண்ணி நமக்கு பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருக்கு. ரொம்ப மோசமான இடம், மண்ணு சரிவு உண்டாகிற இடத்துகள்ல எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த மனசு பயமானது, அந்த பழைய நினைவுகள்லாம் வரும்போது ஒரு மன கஷ்டமாகுது. நிச்சயமா நிச்சயமா, கண்டிப்பா அதை புரிந்து கொள்ள முடியுது. ஒரு அழிவை மக்களுக்கு அந்த அழிவுல இருந்து நாங்க என்ன கடவுள்கிட்ட வேண்டினது, கடவுளை இது போல ஒரு சம்பவம் வேற எங்கேயுமே நடக்க கூடாதுன்னு நினைச்சோம். இது பாருங்க தொடர்ந்து வரும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு. நிச்சயமா நிச்சயமா புரிந்து கொள்ள முடிகிறது. திருமதி சாந்தா, தேங்க்யூ. இந்த தொகுப்புல இணைந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நம்ம கேரளாவில் ஏற்கனவே பல பேரிடர்களை இது போல கேரள மாநிலம் பார்த்துருக்கிறது அப்படின்னா மிக இல்லை. 2020 இடுக்கியில் நடந்த சம்பவத்தை சாந்தா அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி 2018 ஒரு பெரும் பேரழிவு, பெரிய வெள்ளத்தை, வரலாற்றிலே இல்லாத வெள்ளத்தை 2018 பார்த்தாங்க. அப்புறம் 20 இப்போ 24 இந்த வயநாட்டில் ஒரு பெரிய நிலச்சரிவு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. ஒவ்வொரு முறை இது மாதிரியான மழை வரும்போதும் எங்களுக்குள்ள அந்த அச்சம் வருகிறது. என்னதான் அரசாங்கம் எங்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கன்னு சொல்லி எங்களை கேம்ப்ல தங்க வைக்கிறது, பல விஷயங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட அந்த பயம் எங்களுக்கு விடுறதில்லை. இந்த மழையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய அந்த அச்சத்தை அவங்க வந்து பகிர்ந்து கொண்டதை நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இது போன்ற இந்த பேரிடர்ல, கடந்த பேரிடர்ல 2020 28 நாட்கள் போராடி இடுக்கி மாவட்டத்தில் பல பேருடைய உடல்களை மீட்க உதவியாக இருந்திருக்கிறாங்க சாந்தா அவர்கள். இப்போவும் கூட இந்த மீட்பு பணிகள் இன்னும் எத்தனை நாள் போகும் அப்படின்னு தெரியல. நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு முக்கிய செய்தி தற்போது கிடைக்கப்பெறுகிறது, அதை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.